நேயர்களே, இந்திய அளவில் இப்போ பரபரப்பாக பேசப்படுவது ராகுல் காந்தியுடைய பீகார் யாத்ரா. இதில் உள்ள நியாய விவகாரங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பு, நான் வைக்கிறது தான் சட்டம், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அப்படி தான் தேர்தல் கமிஷன் இதுவரை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் மகாராஷ்டிராவினுடைய தோல்வியும் ஹரியானாவுடைய தோல்வியும் ஒரு பெரிய சிக்கலை காங்கிரஸுக்கு ஏற்படுத்தியது. ஏனென்றால் 6 மாதங்களுக்கு முன்பு அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்த மகாராஷ்டிராவில் 288 இடங்களில் வலிமையான காங்கிரஸ் கட்சியும் சரத்பவாருடைய என்சிபியும் உத்தவுடைய சிவசேனாவும் ஒரு அவமானகரமான தோல்வியை சந்தித்த பின்பு அதிகம் யோசிக்க வைத்தது. அதற்கு பின்பு ஆல் செப்பாலஜிஸ்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணாங்க, எக்ஸிட் பூல் வரைக்கும். ஆனால் ஹரியானாவிலும் அபாயகரமான தோல்வி. வெற்றியை நோக்கி இலக்கு சத்தீஸ்கர், எல்லா இடங்களிலும் தோல்வி. இவிஎம் மூலமாக அவர்கள் இந்த நடவடிக்கைகளை கொடுத்தெல்லாம் பரபரப்பாக போனாலும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்தில் 40 உறுப்பினர்களை அவர்களை இந்த பணிக்காக நியமனம் செய்து ஈச் அண்ட் எவ்ரி பூத் கமிட்டி கான்ஸ்டிடுவன்சி பகுப்பாய்வு செய்து வாக்காளர்களுடைய லிஸ்ட்டை அவர்கள் எடுத்து பார்க்கிற போது தான் கர்நாடகாவில் ஒரு இடத்துல இந்த வாக்கு யாருமே இல்லாத ஒரு தொகுதியில் 40-80 பேர் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் சொன்னோம். கர்நாடகாவினுடைய அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இந்த சிக்கல் இது இப்போது மத்திய பிரதேசத்திலும் இருக்கிறது, மகாராஷ்டிராவிலும் இருக்கிறது. கர்நாடகாவில் இன்னும் பல இடங்களில் வட இந்தியாவில் 0 அப்படிங்கிறத அட்ரஸில் யாரும் இல்லை, ஆனால் பல வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கர்நாடகாவில் நேரடியாக நியூஸ் மினிட்ஸ் தன் ஆய்வை மேற்கொண்டது, இந்தியா டுடே ஆய்வை மேற்கொண்டது. அந்த ஆய்வில் அதே மாதிரி இருந்தது. ஒரு வீட்டில் வெறும் 2 பேர் கூட வாழ முடியாது, அங்கே 80 வாக்காளர்கள், 48 வாக்காளர்கள். இன்னும் சில இடங்களில் போய் விசாரித்தாங்க. இந்த ஓனர் சொல்கிறார், நாங்கள் தான் இருக்கோம், ஆனால் வாக்கு லிஸ்ட்டில் பார்த்தா ஏராளமான பேர் இருக்கிறாங்க. எப்படி? அவர்களுக்கு பெரிய சந்தேகம். ஆக இது ஒரு திட்டமிட்ட ஒரு கிரிமினல் நடவடிக்கை என்பதை ஒரு பத்திரிகையாளனாக நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் பாரதிய ஜனதாவினுடைய நடவடிக்கைகள் பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அந்த சந்தேகத்தின் விளைவோ நியமனத்தில் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ஒருவர் மத்திய பகுதிக்கு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முழுமையாக ரெஃப்யூஸ் பண்ணாங்க. பார்லிமெண்ட் டெமோக்ரஸி முழுமையாக அழிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் வெளியே இருந்தபோது ஒருவர் மோடி, மற்றவர் அமித்ஷா, மற்றொருவர் ராகுல் காந்தி, இப்படி சமமற்ற ஒரு நியமனத்தை உருவாக்கி அவர்கள் பலத்தின் வாயிலாக தனக்கு வேண்டிய ஒரு ஆளை நியமித்து கொண்டார்கள் என்பதில் உண்மை இருக்குது. உண்மை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இதில் எவ்வளவு அசிங்கமான ஒரு பில்தி நடவடிக்கை என்பதை நாம் பார்க்கணும். ஒரு சுயாதீன கட்டுப்பாடு கொண்டிருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் பைண்டிங் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தே ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் ஒரு இந்தியாவினுடைய ஒரு அமைப்பார், ஒரு உறுப்பினர், ஒரு சிட்டிசன், ஐ ஹாவ் எ ரைட் டு அப்ரோச் கன்சர்ன் ரெலவெண்ட் ஆஃபீஸர். அப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு அவர்கள் அதை கேட்கணும். They must hear what I ask. நான் என்ன கூறுகிறேன், என்ன கேட்கிறேன், அவர்கள் அதை வித்தவுட் ஹெசிடேஷன் விளக்கணும். அதுதான விஷயம். நான் கேட்கவே மாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேன். அதுதான் இப்போது சிக்கல். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை அவர்கள் வெளியேற்றினார்கள். சர் என்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், இதன் மூலமாக ஏராளமான மைனாரிட்டி முஸ்லீம்களை அவர்கள் நீக்கினார்கள். யாரெல்லாம் அவர்களுக்கான வாக்காளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நீக்கினார்கள். இதில் பலவிதமான ஆர்டிகிள்ஸ் நடவடிக்கைகளை பார்க்கிற போது
உண்மையிலேயே இது போன்ற நடவடிக்கைகளுக்கு எந்த சார்பும் இல்லாத ஒரு நடவடிக்கைகளை பீகாரில் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலை வந்த செய்தியில் பீகாரில் என்ன நடக்கிறது, தொடர்ந்து 2 வாரத்திற்கு மேல் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்ற தலைப்பிலே ஓட்டை அவர்கள் களவாணி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர் புறப்பட்டிருக்கிறார். வெற்றி யார் வேண்டாலும் பெறலாம், நாளைக்கு பாஜக ஆட்சி வரட்டும், மீண்டும் கூட நிதிஷ் வரலாம், அது தவறில்லை. ஆனால் ஒரு தனித்துவமான சுயாதீனமான அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தரணிகளால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பிற்கான அதிகாரம் எதுவும் இல்லை என ஒரு புது கலாச்சாரத்தை அவர்கள் செய்வது ஒரு அசிங்கமான பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை தாண்டி இந்தியாவினுடைய அரசியல் மாண்புகளை அழிக்கும் நிலை என இப்போ எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து விட்டார்கள். அதில் தப்பு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை ஒரு பத்திரிகையாளனாக. இப்போ ராகுல் காந்தி ஊர்வலம் போவது உண்மையிலேயே அவர்களுக்கு பெரும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இது தோல்வியையும் அவர்கள் ஏற்படுத்தும். ஏன்னா இது இந்தியா முழுவதும் மக்களிடத்தில் ஓட்டு திருடிட்டாங்களாம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இப்போ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அவர் இன்று மாலை 3 மணிக்கு பேட்டி கொடுக்க போகிறார். ராகுல் காந்தி இன்றைக்கு ஊர்வலத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு தேர்தல் கமிஷன் முன்னால் இந்த பேட்டியில் என்ன சொல்ல போகிறார்கள், இன்று காலை வெளியானவற்றில் இதை முன்னாடி சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருப்போமே என்று வழியை இப்பொழுது அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை எல்லாம் பார்க்கின்ற போது இது ஒரு திட்டமிட்ட அரசியல் அமைப்பின் படுகொலை என்றுதான் பலர் விமர்சனம் செய்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக படுகொலை, அரசியல் அமைப்பில் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கான நியமனம். இதை மோசடி செய்கிறார்கள். இதை கம்ப்ளீட்டாக ரிக்கிங் என்ற வார்த்தையும் பயன்படுத்த அவ்வளவு மோசமான விவகாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்வதாக அமைந்திருக்கிறது. ஆகவேதான் ராகுல் காந்தி 16 நாட்கள் பீகாரில் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் மக்களை சந்திக்க போகிறார். தலித்துகளை சந்திப்பார், அரசுக்கு எதிராக வைப்பார், முஸ்லிம்களை சந்திப்பார், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து சொல்கிற போது இது டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆன் இம்பேக்ட் ஆன் கிரவுண்ட் லெவலில் பெரிய ஒரு நிலை ஏற்படுத்தும். ஆகவே தான் பதட்டம் அதிகரித்திருக்கிறது. பதட்டம் இது ரொம்ப அசிங்கம், இது ரொம்ப கேவலம், இது ரொம்ப மோசடி. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து இருப்பது 48 தொகுதிகளில் களவாடப்பட்டிருக்கிறது, ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது. கர்நாடகாவில் மகாதேவபுராவில் நடைபெற்றது மட்டுமல்ல, ஏராளமான மகாதேவபுராக்கள் நாடு முழுவதும் இருக்கிறது. மகாதேவபுராவில் மட்டும் 1,250,000 சட்டமன்ற வாக்குகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கர்நாடகாவில் நாங்கள் வெற்றி பெறுவது 16 தொகுதிகள், ஆனால் வெற்றி பெற்றது 9. எங்கள் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலிலே சென்று பார்த்தால் 0 அட்ரஸில் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கும் உண்மையான நபர்களை விசாரித்தால் நாங்கள் 40 ஆண்டுகளாக இருக்கிறோம், இங்கே நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். 4 பேர் இருக்கிற வீட்டில் போலியாக 48 பேரை பதிவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்களையும் ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் இந்தியா டுடே, நியூஸ் மினிட்ஸ் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? இதற்கிடையிலே தமிழ்நாட்டில் 30 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் என்ற செயற்பாட்டாளர் குஜராத் ரயோட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த மிக முக்கியமாக தீஸ்டா செடாவட் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு பெண்ணிய போராளி. இந்த டீஸ்டா செடால்வல்ட் அவர் என்ன சொல்கிறார்னா, இதை பாருங்கள், தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு அவருடைய அறிக்கை பேச்சை நான் பார்க்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்னா, 5% இருந்த பாரதிய ஜனதா 11% எப்படி மாறியது? பாரதிய ஜனதா போட்டியிட்ட 23 தொகுதிகள், நான் சொல்லவில்லை, டீஸ்டா செடாவல்ட் சொல்கிறார், சென்னையில் 23 தொகுதிகளில் 19 தொகுதிகளில் 2வது இடத்தை பெற்றது. கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்குகளை பாரதிய ஜனதா பெற்றுள்ளது. இதையெல்லாம் தமிழ்நாடு மக்களும் அரசியல் கட்சிகளும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதனுடைய பின்னணி வேறு. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,77,00,000. ஸ்ரீதா செடாவல்ட் அவர்கள் சொல்கிறார். 2016
தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை 5.77 கோடி, 5,77,00,000. 2019 மக்களவை தேர்தலில் அது 6.24 கோடியாக அதிகரித்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அது 6.29 கோடியாக அதிகரித்தது. ஆனால் வெறும் 5 லட்சம் வாக்காளர்கள் மட்டும்தான் 24 தேர்தலுக்கு இடையிலான எண்ணிக்கை ஒப்பிடும்போது அதிகரித்திருந்தார்கள். 2016, 2019, 2021 இந்த ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இந்த 3 தேர்தலுமே 5 லட்சம் மட்டும்தான் இருந்தார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் 2024 தேர்தலில் 30 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்ற மிகப்பெரிய குண்டை அவர் போட்டிருக்கிறார். எத்தனை பேர் போட்டிருக்காங்க? 20 லட்சம். 30 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார். எப்படி இந்த 30 லட்சம் வாக்காளர்கள் மாயமாகி போனார்கள்? இதனுடைய பின்னணி என்ன? தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய தருணம் இது என்பதையும் 2016 ஆண்டிலிருந்து ஃபார்ம் 6-7 தகவல்களை நீங்கள் பெற்று அதன் மூலமாக தேர்தல் தகவல்களை பகுப்பாய்வு செய்தால் ஏற்கனவே இருந்த இந்த விவகாரங்கள் நமக்கு சரியாக இருக்கும் என பகுப்பாய்வாளரான பியாரே லால் கார்க் தமிழ்நாட்டில் 2016 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு கடந்த வருஷம் நடந்த லோக்சபா தேர்தலில் சற்றேறக்குறை 77 லட்சம் வாக்காளர்கள் வரை நீக்கப்பட்டிருக்கலாம். இது பெரிய ஷாக்கில். இது 77 லட்சம் வாக்காளர்கள் வரை நீக்கப்பட்டிருக்கலாம். இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் மக்களும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என பயங்கரமான ஒரு பதபதைப்பான செய்தியை மனித உரிமை ஆர்வலர் ஸ்ரீதா செட்டாவல்ட் அவர்கள் குஜராத்தின் தன்னார்வ துன்பங்களை சந்தித்தார். அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறார். அதை சொல்லி முடிச்சிருக்கிறார். 2026 சட்டமன்றத்தில் அவர்கள் எளிதாக இருக்காது என்றும் அவர் பேசினார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை டீஸ்டா செட்டாவல்ட் அவர்கள் வீசியிருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் 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 பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முந்தைய தேர்தல்களில் 5.5% வாக்குகளை பெற்ற பாரதிய ஜனதா 2024 அவர்கள் 19% 11% வாக்குகளை தனித்து பெற்றார்கள். பல இடங்களில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவை அவர்கள் பின்னுக்கு தள்ளினார்கள். 3ஆம் இடத்திற்கு தள்ளியது எல்லா தரப்பினரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. இதில் மாறி வரும் அரசியல் சூழலே காரணம் என்று நம்பப்பட்டு வந்த நிலையில் டீஸ்டா செட்டாவல்ட் அவர்களின் இந்த கருத்து ஒரு அர்த்தப்பாட்டை கொடுப்பதோடு தேர்தல் ஆணையத்தின் மீதே பெருத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறதோ என்று கேட்க முடிகிறது. அவருடைய விவகாரம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் பெரும் குழப்பம். 76 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அமித்ஷா வேற பூத் கமிட்டிக்கு வர்றாரு நாளைக்கும். எப்போதுமே ஒரு செய்தியை சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க. பிஜேபியினுடைய வெற்றி பூத் கமிட்டி அவர்கள் மெயின்டைன் பண்ணுறல. இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்வி, இதுதானோ, இதை தான் அவர்கள் நடத்தியிருப்பார்களோ என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. 30 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் சமூக செயல்பாட்டாளர் டீஸ்டா செட்டாவல்ட்டுடைய இந்த கருத்து ரொம்ப 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 ஆச்சரியம் அளிக்கிறது, பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இப்போ ஒரு விஷயம் உண்மைங்க, நாடு முழுவதும் ஓட்டு திருட்டு அதிகரிச்சிருக்கிறங்கிற மட்டும் தெரிஞ்சு போச்சுங்க. வேறு எதுவுமே நம்ம சொல்லலை. நாடு முழுவதும் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆனால் ராகுல் காந்தியினுடைய இந்த வடக்க பயணம், பீகாருடைய பல பயணம், தமிழ்நாட்டில் இந்த அம்மா டீஸ்டா செட்டாவல்ட் பத்தி போட்டது, இதெல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாதேவபுரா மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான மகாதேவபுராக்கள் நாடு முழுவதும் இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் இதுவரைக்கும் முதல் தடவை சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து வர செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.